ஹாய் எவ்ரிவன். எதிர்வருகின்ற 4ஆம் தேதி அனைத்து ஏ-லெவல் வகுப்புகளும் ஆரம்பம். எனவே எந்த துறையை படிப்பது, எதனை தெரிவு செய்வது என்று பல பேர்கள் கொள்ளலாம். எனவே அவர்களுக்கு தான் இந்த வீடியோ. வாங்க நான் வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஏ-லெவல் இந்த ஸ்ட்ரீம் தான் படிக்க வேண்டும் என்று அரசாங்கம் உங்களிடம் சொல்லியிருக்கு. நம்பர் 1. 2, இந்த பாடங்களைத்தான் நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்று அரசாங்கம் கட்டாயப்படுத்தியிருக்கிறதா? இல்லை. ஏன் இப்படி உங்களை கட்டாயப்படுத்தவில்லை? ஏன் டிசிஷனை நம்மட கையில தந்திரிக்கமெண்டா, முதலாவது திஸ் இஸ் யுவர் லைஃப், உங்களோட வாழ்க்கை. இரண்டாவது யூ ஆர் தி ஸ்டூடெண்ட், நீங்க தான் இதை படிக்க போறாரு, நீங்க தான் மாணவர். மூன்றாவது இது உங்களோட மணி, நீங்க தான் செலவழிக்கணும். அடுத்து டைம், உங்களோட குவாலிட்டி டைம். இந்த 4 விஷயங்களும் உங்களோட டிசிஷன். நீங்க தான் என்ன படிக்க வேண்டும். ஓகே, நாங்க தெரிவு செய்வதற்கு முன்பு என்ன விடயங்களை பார்ப்போம். முதலாவது எங்களோட இன்ட்ரெஸ்ட், எனக்கு என்ன விருப்பம் பார்ப்போம். இரண்டாவது எனக்கு பிடித்த துறை. மூன்றாவது எந்த துறையில நான் போனா அச்சீவ்மெண்ட் ஆகும், இலக்கு அடைவு, அதுல திருப்தியாக வேலை செய்யலாம். ஹார்ட் ஒர்க், நாலாவது ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எந்த துறையை நான் தெரிவு செய்த ஹார்ட் ஒர்க். அடுத்து எந்த துறையை ஒர்க் பண்ணா நான் இந்த சமுதாயத்துல கடைநிலை வாழ முடியும். ஐந்தாவது இந்த ஃப்ரெண்ட்ஸுக்காக வேண்டிய அல்ல, எனக்காக நான் தெரிஞ்சு. இந்த 5 விடயங்களை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. இந்த ஏ-லெவல் ஸ்ட்ரீமை நீங்க சூஸ் பண்றதுக்கு முதல் இந்த 5 விடயங்களையும் மனதில் வைத்து தான் இந்த டிசிஷன். அப்படி எடுப்பீங்களாக இருந்தா நிச்சயமாக உங்களோட ஃபியூச்சர் சக்சஸாக இருக்கும். உங்களோட ஏ-லெவல் கரியர் கரெக்டா இருக்கும். உங்களோட லைஃப் ஓகேயா இருக்கும். இன் ஃபியூச்சர்ல யூ ஆர் த லீடர். Thank you very much for your bright future. Bye.